அத்தியாயம் 23. ரஞ்சிதாவிடம் உன்னையும் உன் கூட இருந்து இந்த 2 கொலைகளையும் செய்த இன்னொரு பெண்ணையும் கூடிய சீக்கிரம் என்ன செய்கிறோம் என்று பார் என தீபா கூறிய அந்த வார்த்தைகள் ரஞ்சிதாவை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருந்தது. தீபா ரஞ்சிதாவிற்கு தெரியாமல் அந்த அறையின் உள்ளே ரஞ்சிதா என்ன செய்கிறாள் என கவனித்துக் கொண்டிருந்தாள். ரஞ்சிதாவின் அருகில் தீபா இருந்தவரை அழுது கொண்டிருந்த ரஞ்சிதா தீபா வெளியில் வந்ததும் அழாமல் எதையோ யோசித்துக் கொண்டிருந்தாள். ஆக நிச்சயம் இந்த கொலைக்கும் ரஞ்சிதாவிற்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிறது என தீபாவிற்கு நன்றாக தெரிந்தது. அந்த நேரத்தில் அங்கு தீரனும் வந்து சேர்ந்தான். உடனே தீரனை பார்த்து கையை அசைத்தாள் தீபா. அவனும் வந்து ரஞ்சிதா அருகில் உள்ளே என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என அமைதியாக நின்று பார்த்து கொண்டிருந்தான். ரஞ்சிதா எதையோ யோசித்துக் கொண்டே அங்குமிங்குமாக நடக்க ஆரம்பித்தாள். அவளது முகத்தில் ஏதோ ஒரு பதட்டம் தெரிந்தது. இந்த இடத்திலிருந்து எப்படியாவது செல்ல வேண்டும் என அவள் அங்குமிங்குமாக திரும்பி பார்த்து கொண்டிருந்தாள். அதை பார்க்க பார்க்க ரஞ்சிதா எதையோ மறைக்கிறாள் என்பது தீரனுக்கும் நன்றாக புரிந்தது. தற்பொழுது அவளை வெளியே விட்டால் அவளுடன் இருந்த அந்த பெண் யார் என்பதை கண்டுபிடித்து விடலாம் என தீரன் நினைத்தான். ஆனால் அவளுக்கு தங்கள் மீது எந்தவரும் சந்தேகமும் வராமல் அவளை வெளியில் விட வேண்டும் என நினைத்தான் தீரன். எனவே அவன் தீபாவிடன் ரஞ்சிதாவை அந்த அறையை விட்டு வெளியே அழைத்து வரும்படி கூறினான். பிறகு ஏட்டு முருகனையும் அழைத்தான். முருகா, இவங்க கிட்ட நடந்தது என்னன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு ஸ்டேஷனுக்கு வந்து சேரு என்று கூறிவிட்டு தீபாவையும் முருகனுடன் சேர்ந்து வரும்படி சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பினான். தீபா உடனே முருகனை பார்த்து, யோ முருகா, நம்ம சார் என்னையா இப்படி சொல்லிட்டு போறாரு? இவட கூட்டிட்டு போய் விசாரிச்சா ஏதாவது உண்மை கிடைக்கும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது தீபா. அவர் நம்மளோட மேல் அதிகாரி. அவரே இந்த அம்மாவை விட்டுட்டு போய் வேலையை பார்க்க சொல்லிட்டாரு. நான் தேவையில்லாம இந்த பிரச்சனையில தலையிட்டா நம்மளோட தலை தான் உருளும். அப்புறம் மேல் அதிகாரியோட பேச்சு கேட்கவில்லை என்று நம்மை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சோத்துக்கு என்ன பண்ணுவ? நமக்கு எதுக்கு வம்பு? அவர் சொல்றத செஞ்சுட்டு நம்ம போயிடலாம் என முருகன் தீபாவை பார்த்து கூறினான். அவர்கள் இருவரும் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த ரஞ்சிதாவிற்கு அப்பொழுதுதான் நிம்மதியாக இருந்தது. தீரனுக்கு தன்மீது எந்த ஒரு சந்தேகமும் வரவில்லை. அதனால் இவர்களை திரும்ப ஸ்டேஷனுக்கு வரும்படி சொல்லிவிட்டு சென்று விட்டான். இனி இந்த லேடி போலீஸால் தனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தால் இவர்கள் தேவையில்லாமல் தொல்லை கொடுக்கிறார்கள் என்று தீரனிடம் கம்ப்ளைண்ட் செய்யலாம் என ரஞ்சிதா மனதிற்குள் நினைத்தாள். பிறகு ஏட்டு முருகன் ரஞ்சிதாவிடம் ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கி கொண்டான். அதில் ரஞ்சிதா தானும் தன் கணவனும் கீழ் வீட்டில் வசிப்பதாகவும் இந்த வீட்டின் உரிமையாளன் மேல் வீட்டில் இருக்கும் வயதானவன் என்றும் மற்றும் அவனுக்கு பெண் ஆசை அதிகமாக இருப்பதாகவும் தினமும் இரவு அனைவரும் தூங்கிய பிறகு விலைமாதர்களை அழைத்து வந்து மகிழ்ச்சியாக இருப்பான் எனவும் அதில் குறிப்பிட்டிருந்தாள். மற்றும் அவன் இந்த வீட்டை கூடிய விரைவில் விற்றுவிட்டு வெளியூர் செல்ல இருந்ததாகவும் இத்தனை நாட்களாக இந்த வீட்டை கவனித்துக் கொண்டிருந்ததால் தன்னுடைய கணவனுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை தர இருந்ததாகவும் அவள் அதில் தெரிவித்திருந்தாள். ஆனால் அவர்களுக்குள் என்ன நடந்தது என தெரியவில்லை. முதல் நாள் இரவு ஏதோ ஒரு பதக்கத்தில் தன் கணவன் காணப்பட்டதாக ரஞ்சிதா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாள். அந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்த தீரனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. பார்க்க பைத்தியக்காரி மாதிரி இருக்கா, ஆனா ஸ்டேட்மெண்ட் ரொம்ப தெளிவா கொடுத்திருக்கா என ரஞ்சிதாவை பற்றி ஆச்சரியப்பட்டான். அதன் பின்பு தீரன் தன்னுடைய வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தான். தீரன் வீட்டிற்கு செல்லும் பொழுதும் வரும்பொழுதும் அவன் தன் வீட்டை பார்க்கிறான் என ரஞ்சிதா ஒளிந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் தீரன் அது எதையும் கண்டு கொள்ளாமல் எப்பொழுதும் போல சாதாரணமாக இருந்தான். தீரனுக்கும் அதிக ஒர்க் பிரஷர் இருந்ததால் அவன் அந்த கேஸை முடிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தான். அதன் காரணமாக வீட்டை அந்த கிழவன் விற்கப் போவதால் அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு காரணமாக ரஞ்சிதாவின் கணவன் அந்த கிழவனை கொன்றுவிட்டான். அதன் பின்பு அவன் கீழே நடந்து வரும்பொழுது படியில் வழுக்கி சுவற்றில் இருந்த கம்பி கழுத்தில் குத்தியதால் ரஞ்சிதாவின் கணவன் இறந்து விட்டான் என அந்த கேஸை க்ளோஸ் செய்தான். ஆனால் அந்த கேஸ் க்ளோஸ் செய்யப்பட்டது என்பது ரஞ்சிதாவிற்கு தெரியாது. நிச்சயம் வேறு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதன் பிறகு பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது ரஞ்சிதா குற்றவாளி என்பதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அது மட்டுமில்லாமல் அன்று இரவு தான் பார்த்த பெண் யார் என்பதும் இன்னும் தெரியவில்லை என யோசித்தபடி தீரன் அந்த 2 கொலை கேஸையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தான். 2 நாட்களுக்கு பிறகு ரஞ்சிதா சாதாரணமாக நடந்து கொள்ள ஆரம்பித்தாள். வீட்டை விட்டு வெளியே வராதவள் தற்பொழுது வந்து அக்கம் பக்கத்தினரிடம் பேச ஆரம்பித்திருந்தாள். அது மட்டுமில்லாமல் அவன் முன்னால் ஒரு முறை மேல் வீட்டில் கிழவன் அறையில் இருந்து எடுத்து வந்த பணத்தை வைத்து தன்னுடைய வீட்டை பழுது பார்க்க தொடங்கினாள். பாழடைந்த பழைய கட்டிடம் போல இருந்த அவளுடைய வீடு தற்பொழுது மீண்டும் ஜொலிக்க ஆரம்பித்தது. அதன் பின்பு அவள் வீட்டில் தனியாக இருப்பதால் மீண்டும் வேலைக்கு செல்லலாம் என முடிவு செய்தாள். அதன் காரணமாக தன்னுடைய தோழியான மாயாவை சந்திக்க சிவனேசனின் வீட்டிற்கு சென்றாள். அங்கு மாயாவை தேடி பார்த்தாள். ஆனால் அவள் எங்குமில்லை. ஒருவேளை சிவனேசனின் அருகில் இருப்பாளே என்று நினைத்து அங்கு சென்று பார்த்தாள். அங்கு அவள் இல்லை. அப்பொழுது அவளுக்கு சிவனேசனின் பின்புறம் இருக்கும் பூந்தோட்டம் ஞாபகம் வந்தது. அதில் சிறிது பூட்டலை பறித்து கொண்டு கோவில் வர சென்று வரலாம் என நினைத்தாள். நீண்ட நாட்களுக்கு பிறகு கடவுளிடம் சென்று தன்னை காப்பாற்றியதற்காக நன்றி சொல்லிவிட்டு வரலாம் என நினைத்து கொண்டு சிவனேசனின் வீட்டின் பின்புறம் சென்றாள். அப்பொழுது அங்கு யாரோ இருவர் முத்தமிடும் சத்தம் கேட்டது. உடனே ரஞ்சிதா அப்படியே நின்றுவிட்டாள்.
என்ன இது? வீட்டுக்குள்ள யாருமே இல்லன்னு பார்த்தா வீட்டுக்கு வெளியில யாரோ கிஸ் பண்ற சத்தம் கேக்குது என நினைத்துக் கொண்டே மெதுவாக அந்த சத்தம் வரும் திசையை நோக்கி பார்த்தாள். அங்கு அவள் கண்ட காட்சி அவளை ஆச்சரியப்படுத்தியது. ஏனென்றால் சிவநேசனும் மாயாவும் ஒருவருக்கொருவர் மாறி மாறி முத்தமழையை பொழிந்து கொண்டிருந்தனர். மாயா சிவநேசனை முத்தமிடுவதை பார்க்கவே ரஞ்சிதாவிற்கு அருவருப்பாக இருந்தது. ஏனென்றால் அவள் ஒரு வயதானவனை முத்தமிடுவது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அப்பொழுதுதான் ரஞ்சிதா ஒன்றை கவனித்தாள். அதாவது மாயாவின் உடலில் நகைகள் அதிகமாக காணப்பட்டன. முன்பு இருந்த மாயாவை விட இப்பொழுது அவள் சற்று வித்தியாசமாக காணப்பட்டாள். எனது நிச்சயம் மாயா பணத்திற்காக தான் இந்த கிழவனுடன் ஒன்றாக இருக்கிறாள் என்பது ரஞ்சிதாவிற்கு புரிந்தது. ஆனால் எப்படி இவளால் அது முடிகிறது என ரஞ்சிதா மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தாள். தற்பொழுது மாயாவிடம் பேசுவதற்கு சரியான நேரமில்லை, நாம் இன்னொரு நாள் வந்து பேசிக்கொள்ளலாம் என நினைத்து ரஞ்சிதா அந்த இடத்தை விட்டு புறப்பட்டாள். அந்த தருணத்தில் ரஞ்சிதா செல்வதை மாயா கவனித்தாள். மற்றும் தான் இவ்வாறு சிவநேசனுடன் இருப்பதை ரஞ்சிதா பார்த்திருப்பாளோ என சந்தேகம் அவளுக்குள் எழுந்தது. அதன் பின்பு ரஞ்சிதா கோவிலுக்கு செல்ல வேண்டும் என நினைத்து கோவிலை நோக்கி நடந்தாள். அவளது பின்னால் யாரோ நடந்து வருவது போல அவளுக்கு தெரிந்தது. அப்பொழுது அவள் மெல்ல தன் தலையை திருப்பி பார்த்தாள். அங்கு தீரன் மற்றும் அவனது மனைவி ஜாஸ்மின் இருவரும் அவர்களுடைய குழந்தையை தூக்கிக் கொண்டு நடந்து வந்து கொண்டிருந்தனர். அதை பார்த்ததும் ரஞ்சிதாவிற்கு பதட்டம் ஏற்பட ஆரம்பித்தது. இந்த கேஸ் இப்ப என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியலையே, இவங்க வேற எங்க போனாலும் வர்றாங்க என்று தீரனையும் ஜாஸ்மினையும் பற்றி மனதிற்குள் நினைத்துக்கொண்டே ரஞ்சிதா திரும்பி பார்க்காமல் முன்னோக்கி நடந்து கொண்டிருந்தாள். தீரன் மற்றும் ஜாஸ்மின் இருவருக்கும் நடுவே இருவரது கைகளையும் பிடித்துக்கொண்டு ஊஞ்சலாடுவது போல ஆடிக்கொண்டு வந்தாள் வெண்பா. வெண்பாவின் அந்த மகிழ்ச்சியை காணும் பொழுதெல்லாம் பேசாமல் போலீஸ் வேலையை விட்டுவிட்டு ஏதாவது சுயதொழில் தொடங்கலாமா என யோசித்தான் தீரன். ஏனென்றால் அப்பொழுதுதான் தன் மகளுடன் இருக்கலாம் என அவனது மனம் நினைத்தது. தீரன் தன் குடும்பத்துடன் சென்று சாமி கும்பிட்டுவிட்டு திரும்பவும் வீட்டிற்கு திரும்பினான். ரஞ்சிதாவிற்கு ஒரே குழப்பமாக இருந்தது. ஏன் இவர்கள் மூவரும் காரிலோ அல்லது பைக்கிலோ வராமல் நடந்து வருகிறார்கள் என யோசித்தாள். பிறகு தீரன் அவனுடைய மகளை தோளில் தூக்கி அமர வைத்துக்கொண்டு அவன் மனைவியுடன் பேசிக்கொண்டு செல்வதை பார்த்தாள். அப்பொழுதுதான் தீரன் போலீஸ்காரன் மட்டுமல்ல, அவன் ஒரு பெண் குழந்தையின் தகப்பன் என அவள் புரிந்து கொண்டாள். தீரனைப் போல தன் குடும்பத்தை நேசிக்கும் ஒரு ஆண்மகன் தனக்கு கணவனாக இருந்திருந்தால் தனக்கு இத்தகைய நிலை ஏற்பட்டிருக்காது என மனதிற்குள் நினைத்துக்கொண்டே கண்கலங்கினாள் ரஞ்சிதா. அன்றைய இரவு ரஞ்சிதாவை காண மாயா வந்தாள். தீரன் யாருக்கும் தெரியாமல் ஒரு கேமராவை ரஞ்சிதாவின் வீட்டை நோக்கி வைத்திருந்தான். அது ரஞ்சிதாவின் காம்பவுண்டின் உள்ளே யார் வருகிறார்கள் என ரெக்கார்ட் செய்து 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை தீரனின் மொபைலுக்கு அனுப்பி வைக்கும். அதேபோல கேமராவில் யாரோ ஒரு பெண் ரஞ்சிதாவின் வீட்டிற்கு வரும் காட்சி தீரனின் மொபைலுக்கு வந்தது. உடனே அவன் அதை பார்த்ததும் யார் அந்த பெண் என இருட்டில் மறைந்து கொண்டு ரஞ்சிதாவின் வீட்டை கவனித்துக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் யாரோ இருவர் ரஞ்சிதாவின் வீட்டினுள்ளே பேசிக் கொண்டிருப்பது நன்றாக தெரிந்தது. ஆனால் முகம் சரியாக தெரியவில்லை. அந்த நேரத்தில் காற்றின் வாகத்தால் ரஞ்சிதா வீட்டின் ஜன்னல் மெல்ல திறந்தது. அப்பொழுது அங்கு நின்று கொண்டிருந்த அந்த பெண்ணின் முகத்தை தீரன் முழுமையாக பார்த்தான். அது யாருமில்லை, மாயாதான். இதுபோன்ற சுவாரஸ்யமான தொடர்களை கேட்க ஃபேண்டசி ஸ்டோரிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.